உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, சில ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி என்பவர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்கள், இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் ராகும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த ரிஷப ராசிக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், ஆனால் எனக்கு நேரமே நல்லா இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், இன்னும் போராடிட்டு தான் இருக்கேன், தொழிலில் லாபம் இல்லை, வேலை நிரந்தரமாக இல்லை, வேலையில் ஒரு உறுதியான தன்மை இல்லை, சம்பள உயர்வு இல்லை, எல்லாம் இருந்தது, நான் அதை பயன்படுத்திக்கலன்னு இந்த ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா தான் இருந்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் எடுத்த தவறான சில முடிவுகள், அதுவும் முக்கியமாக அன்புக்காக கட்டுப்பட்டு நீங்கள் செய்த தவறுகள் தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். உழைக்கிறதுல குறையே இல்லாத ரிஷபராசி என்பவர்கள் 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு யார் ரெடி அப்படின்னு கேட்டால் ரிஷபராசி தவிர வேற யாருமே கிடையாது. ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும்னு சொல்லி வாழ்க்கையில் அவங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் தான். இதுவாது பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவியை பார்க்கணும்னு சொல்கிறது எல்லாம் நியாயம், கணவரை பார்க்கணும்னு சொல்கிறது நியாயம். ஆனால் மனைவி வீட்டார், அப்பா அவங்களுடைய மாமனார் மாமியார், கணவர் வீட்டார் அவங்கள மாமனார் மாமியார் குழந்தை எல்லாருக்கும் நான் உதவிகள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு நிறைய கஷ்டத்தில் மாட்டிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணவங்களுக்குலாம் இன்றைக்கெலாம் வாழ்க்கையில் ஏன்டா தொழில் பண்ணோம், நம்ம ஏன்டா இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறோம், நம்ம தேவையில்லாமல் நம்ம நிம்மதியாக வேலைக்கு போயிருக்கலாம் போல இருக்கு, வேலை செய்கிறவனா நல்லா இருக்காம போல இருக்கு, நம்ம தான் இப்போ தேவையில்லாமல் தொழில் பண்ணி மாட்டிகிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே வேலை செய்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வேலை செய்கிறது தான் இருக்கிறதுலே பிரச்சனை, நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பாதிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் போக முடியாமல் அந்த பக்கம் போக முடியாமல் தவிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. திருப்பி சொல்கிறேன், எனக்கு நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினையின் காரணமாக தான் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் கடன் கட்டுறதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுறதை விட்டு ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணீங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் ராகு, இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பதற்கு மென்மேலும் வளர்ச்சியை தான் கொடுக்குது. அதில் எந்த விதமான டவுட்டு கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முதல்ல உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த 42 நாட்கள் நீங்கள் எஃபர்ட் போடுங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். அவங்க ப்ரமோஷன் கொடுக்குறாங்க கொடுக்கல, சம்பள உயர்வு கொடுக்குறாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த 42 நாளில் உங்களுக்கு அதற்கான விஷயத்தை, அதற்கான அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து, சம்பளத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேட்கும்போது கொஞ்சம் அதிக சம்பளம் கேளுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. சார் எங்கே சார் இருக்கிற சம்பளமே கொடுக்க மாட்றாங்க சார் அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க, அதான் தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சம்பளம் கேட்கும்போது நான் இதெல்லாம் செய்வேன் இந்த கம்பெனிக்காக, இதெல்லாம் என்னால் செய்ய முடியும், நான் இத்தனை மணி நேரம் உழைப்பேன் அப்படின்னு உங்களுடைய உழைப்பை சொல்லணும். நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்க, அதான் பிரச்சனையே. அதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும், பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக வரும். அது முக்கியமாக ரிஷபராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு குரு தசை நடக்குது, இல்லை சனி தசை நடக்குது, ராகு தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு மாற்றம் இருக்கு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எதனால இந்த தொழில நஷ்டம் வருது அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதுங்க.
உங்களுக்கு அதற்கான வருமானம் இல்லையா, இல்லை பணம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கா, இல்லை எந்த இடத்துல லாஸ் பண்ணுறீங்க, இல்லை சம்பளம் அதிகமாக கொடுக்குறீங்களா, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கான்னு எழுதி வச்சுட்டு அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து நீங்கள் அந்த தொழிலை மாற்றுங்க. அதை மாற்றிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. இந்த ரிஷபராசி என்பதெல்லாம் என்னென்னா, இது ஒரு ஸ்திர ராசி. அப்படியே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அப்படியே செய்யும்போது அப்படியே திருப்பி 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 அதே செஞ்சு செஞ்சு என்ன பண்ணுவீங்கன்னா, கடைசியில் லாஸில் போதா ப்ராஃபிட்டில் போதான்னு கூட நீங்கள் கூட யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ரிஷபராசி என்பது என்னன்னா, ரொம்ப அம்மாக்காக பார்க்குறேன், அப்பாக்காக பார்க்குறேன், வரன் பார்க்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் உண்மையாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருக்காங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சாதான் நான் கல்யாணமே பண்ணுவேன், ஆண்களாக இருக்காங்கன்னா அம்மாவுக்கு பிடிச்சாதான் கல்யாணமே பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் என்ன ஆகுதுன்னா, நிறைய திருமண தடைகள் ஏற்படும். என்ன சார், அம்மா அப்பாவுக்கு பிடிச்சி ஒரு கல்யாணம் செய்யக்கூடாது சார், செய்யலாம், தப்பு கிடையாது. என்னன்னா அவங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நல்லதாக பார்க்கணும்னு நினைப்பாங்க. அவங்கள பற்றியும் தப்பு இல்லை. அப்போ நல்லதாக பார்க்கணும் நல்லதாக பார்க்கணும்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, எது நல்லதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கீங்க. அதை மாற்றிக்கிட்டு ஒரு வரனை பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். மிஸ் பண்ணாதீங்க, நேரம் நல்லா இருக்குது. இதை விட வாழ்க்கையில் சிறப்பான நேரம்லாம் வராது. திருமணத்தில் பிரச்சனை இருக்கா, பேசுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாரும் சந்திக்க தான் செய்கிறாங்க, யாருக்கிட்ட தப்பு இல்லை. உங்ககிட்ட தப்பு இருக்குன்னா தப்புக்குன்னு மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி அவங்க மேலேயே தப்பு இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த தப்பை மறந்து வாழுங்க. அதை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்த்துக்கான அமைப்பு உண்டு. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரில் எப்பவுமே சில பிரச்சனைகள் வரும். சில பேர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குழந்தைய தள்ளி போட்டிருப்பீங்க, அதனால் இப்போ குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. கண்டிப்பாக மருத்துவம் மூலமாக குழந்தை பேரை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இடம், வண்டி, வாகனம் விற்க முடியாதவங்க அதெல்லாம் விற்கக்கூடிய நேரம். முக்கியமாக வாங்கக்கூடிய ரிஷபராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கல அப்படின்னா உங்கள் மனைவி பேரை சேர்த்து போடுங்க, கணவர் பேரை சேர்த்து பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு, வண்டி வாங்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. இல்லை சார், எனக்குலாம் வாங்குறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது சார், எனக்குலாம் அவ்வளோலாம் முடியாது சார்ன்றவங்க சும்மா போய் ஒரு 4 இடத்த வாங்கணும்னு நினச்சிட்டு பாருங்க. கண்டிப்பாக இந்த 42 நாளில் உங்களுக்கு அதுக்கான பிராப்தம் இருக்குன்னா அந்த இடம் உங்களை தேடி வரும், அந்த வீடு உங்களை தேடி வரும். அது எப்படியாவது ஒன்று வாங்குவீங்க. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வீடு கட்டலாம், அதே போல் ஒரு வீடு ரெனோவேட் பண்ணுறது விஷயங்கள் அதெல்லாம் செய்யலாம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 42 நாளில் அரசாங்க வேலையில் ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கா, பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்கா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கா, இல்லை ஜிஆர்இ, டோஃபல் இது மாதிரி ஃபாரின் போகிறதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கான மார்க் நல்லா வரும். நீங்கள் அந்த தேவையான விஷயங்களை ஜெயித்து வரக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எக்ஸாம்ஸே இல்லை சார், இப்போலாம் இல்லை சார்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதுவுமே வெற்றியை கொடுக்கும். ஒரு அப்ளை பண்ணுறதெல்லாம் செய்யலாம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. மொத்தத்தில் இந்த உபஜெயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், ராகு ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்திக்க போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க என்றது தான் உங்களுடைய திறமையில் இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி வந்து அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இல்லை ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம்.
ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.